வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அதில் நான் கவர் பண்ண போகிறது யூனிட் 1. அந்த லெக்சர் டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இந்த லெக்சர் ரொம்ப பெருசுன்றதுனால ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் கவர் பண்ணிருக்கேன். அதுக்கே இந்த வீடியோ எப்படியும் 10 நிமிஷத்துக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். சரி, வாங்க லெக்சருக்குள்ளே போகலாம். ஸோ கிளிசரால்டிஹைட், அதாவது ஒரு சிம்பிளஸ்ட் மோனோசாக்கரைடு இதை வந்து ஒரு ரெஃபரல் காம்பவுண்டாக நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதாவது டி அண்ட் எல், டெக்ஸ்ட்ரோஸ் அதே மாதிரி லெக்ஸ்ட்ரோஸ். டின்னா ரைட்டுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல் லெக்ஸ்ட்ரோஸ்னா லெஃப்ட்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த காம்பவுண்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், டி கிளிசரால்டிஹைட். இதில் OH குரூப்புன்றது வந்து எழுதுது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கோம். அதே மாதிரி எல் கிளிசரால்டிஹைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து OH குரூப் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ டி அண்ட் எல் சுகர்ஸ்ன்றது எதுவுமே இல்லைங்க, பென் அல்டிமேட் கார்பன், அதாவது அந்த காம்பவுண்டோட கடைசி கார்பனில் கான்ஃபிகரேஷன் அந்த OH குரூப்பு அதே மாதிரி CHO ஆல்டோஸ் ஆர் கீட்டோன் குரூப் வந்து லெஃப்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான். அதே மாதிரி அதுதான் ஏற்கனவே சொல்கிறேன்லங்க, அதான் அசிமெட்ரிக் கார்பன் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் தி கார்பாக்சில் கார்பன் குரூப் இஸ் நோன் அஸ் பென் அல்டிமேட் கார்பன். அந்த கடைசி கார்பன் பேர் வந்து பென் அல்டிமேட் கார்பன் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ டி சுகர்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த பென் அல்டிமேட் கார்பனோட ரைட் ஹேண்ட் சைடு, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, டின்னா ரைட்டுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கார்பாக்சைல் குரூப்பை ஹைட்ராக்சைல் குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதாவது ஆல்டோஸ் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். அதே மாதிரி டாப் ஆஃப் தி ஃபார்முலாவில் இருக்கும். இதுதான் டி சுகர். ஸோ எல் சுகர்ன்றது எதுவும் இல்லைங்க, அதே ஹைட்ராக்சைல் குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அது வந்து லெக்ஸ்ட்ரோஸ் ஃபேமிலி ஆர் எல் ஃபேமிலி. ஸோ டின்றது எதுவும் பிரச்சனையே இல்லைங்க. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அந்த பேரை வச்சு நம்ம எதுவுமே இது பண்ண கிடையாது. அதே மாதிரி டி சுகர்ஸ்ன்றது வந்து டெக்ஸ்ட்ரோஸ், அதே மாதிரி லீவோ ரொட்டேட்ரின்ட்டு சொல்லலாம். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதனால் இதை வந்து படிக்கும்போது நான் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் லீவோ ரொட்டேட்ன்றது மட்டும் மறந்து விட்டுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா படிக்கும்போது நம்மளுக்கே குழப்பம் வரும். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆல்டோஸ்ன்னு சொல்லும்போது ஒரு 4 இது இருக்குது. நான் இந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவை வீடியோவில் பார்த்துக்கோங்க, இதை நான் லெக்சர் நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை எக்ஸாம்பிள்ஸாக 2 இது எழுதுங்கன்னு சொல்லும்போது வரையறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கூட போதும். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக தான். ஆல்டோஸில் வந்து மொத்தம் ஒரு 3 இது இருக்குங்க, டி குளுக்கோஸ், டி மேனோஸ், அதே மாதிரி டி கேலக்டோஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் கீட்டோஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ஒரு 3 இருக்குங்க, டைஹைட்ராக்சி அசிட்டோன், டி எரித்ரோஸ், டி ரிபுலோஸ். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கீட்டோஸில் 2 டி ஜைலோஸ், அதே மாதிரி டி ஃபேரக்டோஸ். ஏன்னா இந்த பிக்சர்ஸ் வந்து நான் இப்போ வீடியோலையும் ஒரு தடவை காமிக்கிறேன்னா, ஏன்னா எக்ஸாமில் வந்து பேரை கொடுத்துட்டு வரைய சொன்னாங்கனாலும் வரைகிற சான்சஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 இதாக பிரிக்கலாம், ஹெமி அசிட்டைல் ரிங், ஹெமி கீட்டல் ரிங். ஸோ இது ரெண்டுமே ஒரு சுகர் காம்பவுண்டோட பேசிக் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஹெமி அசிட்டைல் ஆர் ஹெமி கீட்டைல் ரிங்ன்றது. இதுக்கு வந்து நம்ம 2 பேர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதாவது சைக்ளிக் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ், அதே மாதிரி ஹார்வர்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோபேரனோஸ். இது ரெண்டுத்தில் எது வந்து ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பேரனோஸ்ன்றது வந்து ஸ்டேபிள் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்னென்னா, இதில் ஃபஸ்ட் அண்ட் 5th கார்பன் வந்து கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மாலிகுல், அந்த 5th கார்பனோட ஆக்சிஜன் மாலிகுல் தான் சைக்ளிக் ஃபார்மில் வரதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இதில் ஏன்னா அந்த 6 கார்பன்ஸும் லீனியராக இருக்கும். இதில் வந்து ஒரு சைக்ளிக் ஃபார்மில் ஹார்வர்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பைனோஸ்ன்றது வந்து ஒரு சைக்ளிக் ஃபார்மை வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஹார்வர்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பைனோஸ்ன்றது தான் ஸ்டேபிள் குளுக்கோஸ் ஃபார்ம். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆனோமஸ், அதாவது நம்ம ஏற்கனவே சுகர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு அசிமெட்ரிக்கல் கார்பன் வந்து அதோட மாலிகுல்ஸில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு 2 ஐசோமர் ஃபார்ம் பண்ணுது. அப்படி அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்க ஒரு புது கார்பன் தான், அந்த நியூ அசிமெட்ரிக் கார்பன் தான் ஆனோமர் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போது ஐசோமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் மோனோசாக்ரைடு வந்து இப்போது ஹெமி எஸ்டீலாகவும் இருக்கலாம், ஹெமி கீட்டில் கார்பனாகவும் இருக்கலாம். அந்த புது கார்பன் அப்படி ஃபார்ம் ஆகிறது பேர் தான் ஆனோமர். அந்த கார்பன், அந்த குறிப்பிட்ட கார்பன் வந்து அந்த சைக்ளிக் ஹெமி எஸ்டீல் ஆர் ஹெமி கீட்டேல் ரீன்ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது பண்ணுற கார்பன் தான் ஆனோமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா ஆனோமர்ன்றது எதுவும் இல்லைங்க. இப்போது அந்த ஹைட்ராக்சைல் குரூப்பில் இருக்க C1 வந்து சேம் ஓரியன்டேஷனில் அந்த ஆனோமெட்ரிக் கார்பனோடு இருந்தால் அது ஆல்ஃபா ஆனோமர். இதே அந்த பீட்டா ஆனோமர்னா அந்த C1 குரூப்புக்கும் அந்த ஆனோமெட்ரிக் கார்பனும் டிஃப்ரெண்ட் ஓரியேஷன் ஆஃப் தி ஹைட்ராக்சைல் குரூப்பில் இருந்ததுன்னா அது வந்து பீட்டா ஆனோமருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ரூல்ஸ் ஆஃப் ஹேவர் ஸ்ட்ரக்சர், அந்த ஆல்ஃபா ஆனோமர் பீட்டா ஆனோமர்ஸை பற்றி இதில் இதாகும். அதாவது அந்த அப்பர் ரைட் ஹேண்ட் கார்னரில் ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு கிளாக் வைஸ் கார்பன் ரிங் ஆஃப் தி இது பண்ணணும். அதே மாதிரி 5th கார்பன் இஸ் necessary to rotate 90 degree make the ring closure structure. அதாவது அந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ஹேவோத் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அந்த பிக்சர் பார்த்தோம் தானே. அந்த இதில் 5th கார்பன் வந்து நெசரியாக 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது மூலியமாக ரிங் க்ளோசர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. அப்படி அந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஹைட்ராக்சைல் குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அக்கர் ஆகிட்டு லீனியராக இருந்ததுன்னா அந்த இது வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் கீழே பிலோ அந்த பிளேன் ஆஃப் தி ரிங்க்கு கீழே வரும். அதே ஹைட்ராக்சைல் ஆட்டம் குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கார்பன் செயினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா எபவ்து வரும். அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்னது என்னது, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் பிலோ தி பிளேன் ஆஃப் தி ரிங் வரும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் எபவ் தி பிளேன் ஆஃப் தி ரிங் வரும். ஸோ இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமில். ஏன்னா இதில் தான் நிறைய பேர் மாற்றி எழுதுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், இதெல்லாம் எப்படி அந்த சுகர் மாலிகுல்ஸ் அந்த பயனோஸ் மாலிகுல் வந்து எப்படி இப்போ சைக்ளிக் ஃபார்முக்கு மாறுது அப்படின்றது தான் ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்முலா எல்லாம் ஆப்ரேஷன்ஸாக இந்த பிக்சர்ஸில் நான் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி இதை லெக்சர் நோட்ஸ்லையும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் ஒழுங்காக பார்க்க முடியாதவங்க லெக்சர் நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேபிள் சேர் கான்ஃபிகரேஷன் குளுக்கோஸ் வந்து சப்ஸ்டியூட்ஸ் ஆஃப் கார்பன் which can be either axial or equatorial. ஸோ அந்த ஸ்டேபிள் சேர் குளுக்கோஸில் ஸ்டேபிள் சேர் ஃபார்மேஷன் வந்து உருவாகும் போது ஆக்சியல் ஆர் ஈக்குவட்டோரியல். ஸோ இது ரெண்டில் எது வந்து ஸ்டேபிள் ஃபார்ம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபார்ம் தான் ஸ்டேபிள் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சியல்ன்றது வந்து அந்த சப்ஸ்டியூட்ரி கார்பன் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகுது தானே, அது வந்து அந்த ரிங்குக்கு பேரலாக ஆல்மோஸ்ட் பேரலன்னு சொல்லிட்டு இருக்கிறது இருந்தால் அது வந்து ஆக்சியல் சப்ஸ்டியூட்டுங்க. இதே ஈக்குவட்டோரியல் சப்ஸ்டியூட்னா அந்த அதே ரிங்கு அந்த ரிங்கில் இருக்கிற வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஈக்குவட்டோரியல் சப்ஸ்டியூட். ஸோ நான் இந்த பிபிடியில் போர்டில் ஆக்சியல்ஸ் குளுக்கோஸ் கார்பனும் ஈக்குவட்டோரியல் குளுக்கோஸ் கார்பனும் இது ரெண்டில் எது வந்து ஸ்டேபிள் வந்துட்டு கேட்டாங்கன்னா ஆக்சியல் தான் ஸ்டேபிள்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கான ரேஷியோ வந்து 90% is to 10%. ஸோ ஆக்சியல் குளுக்கோஸ் கார்பன் இன் சேர் ஃபார்ம் as well as ஈக்குவட்டோரியல் குளுக்கோஸ் கார்பன் இன் சேர் ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேபிள் பர்சன்டேஜ் கேட்கும்போது 90:10% சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் சேன் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குளுக்கோஸ். இதை பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப்புன்றது வந்து பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஆக்சியல் ஸ்டேபிள் சேர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குளுக்கோஸ். அது மட்டும் தான் பிக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெரைவ்டு மோனோசாக்கரைட்ஸ். ஸோ டிஆக்சிரைபோஸ் இம்பார்ட்டன்ட் டிஆக்சிரைபோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ, அதாவது நம்ம டிஎன்ஏவை தான் இம்பார்ட்டன்ட் டெரைவ்டு மோனோசாக்கரைட் சுகர்ஸில் அதுவும் ஒன்றுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல் ஃபியூக்கோஸ் ஆர் எல் ராமினோஸ். அது வந்து ஹைட்ராக்சைல் குரூப்பில் சப்ஸ்டியூஷன், அதாவது 6வது கார்பன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல் கேலக்டோஸ் இல்லை எல் லாமினோஸ் ஹைட்ரஜனோட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டிஆக்சி சுகர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எல் ஃபியூக்கஸ், அதாவது இது மெயினாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல் வாலில் வந்து அதிகமாக காணப்படுது, அது ஹெமிசெல்லோஸ் ஃபார்மில். ஸோ அதே மாதிரி எல் ராமினோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டிக் பாலிசாக்கரைடாக ராம்னோ கேலட்ரான்ற பேரில் வந்து நம்ம பார்க்குறோம்.
அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் ஒலிகோசாக்ரேட்ஸ், அதாவது டிஆக்சி சுகர்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஒலிகோசாக்ரேட் காம்பவுண்ட்ஸாக கிளைகோப்ரோட்டீன்ஸ்லையும் கிளைகோலிப்பிட்ஸ்லையும் அதிகமாக காணப்படுது. ஸோ இது வந்து டிஆக்சி ரிபோஃபியூரனேஸோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி அடுத்த அமினோ சுகர்ஸோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஆல்ஃபா டி குளுக்கோசமைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி என் அஸ்டைல் ஆல்ஃபா டி குளுக்கோசமைன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அமினோ சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைல் குரூப்பில் யூஸ்வலாக C2 அதாவது செகண்ட் கார்பனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அமினோ சுகர்ஸ் வந்து ஹைட்ராக்சைல் குரூப்போட ரீப்ளேஸ் ஆகிடும். அதுதான் மேக்ஸிமம் குளுக்கோசமைன், கேலக்டோசமைன் அண்ட் மேனோசமைன். எக்ஸாம்பிள்ஸ்க்காக இது 3 நான் கொடுத்துருக்கேங்க பேர். அதே மாதிரி அமினோ ஆசிட் குரூப் வந்து அஸ்டிக் ஆசிடோட கண்டென்ஸ் ஆகிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் அசிட்டைல் ஹைட்ராக்சைல் அமினோ சுகர்ஸ், அதாவது என் அசிட்டைல் குளுக்கோசமைன். ஸோ என்னன்றது வந்து எத்தனாவது இடம், அதாவது நம்பரை தான் குறிக்குதுங்க. அது எத்தனாவது கார்பனோட அது ஜாயின் ஆகுதுன்றது தான். ஸோ குளுக்கோசமைன் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரக்சரல் பாலிமர்ஸ் தான் இது வந்து நிறையா இது பண்ணும். எடுத்துக்காக பார்த்தீங்கன்னா இன்செக்ட் பாடியில் வந்து சிட்டின், அதாவது நான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எண்டமாலஜி நம்ம அடுத்து வரக்கூடிய லெக்சர்ஸில் பார்க்க போகிறோம் சிட்டின்னா என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாக்டீரியல் செல்வாலில் வந்து பாலிசாக்ரைட் ஃபார்மில் குளுக்கோசமைன் டெரிவேட்டிவ்ஸ் வந்து அதிகமாக ஸ்ட்ரக்சரல் பாலிமர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ பாலியால்ஸ்னால் எதுவுமே இல்லைங்க. இப்போ ஆல்டோஸ் ஆர் கீட்டோஸ் குரூப் வந்து பாலிஹைட்ரோ ஆல்கஹால்ஸாக ரிடியூஸ் ஆனதுன்னா அது வந்து பாலியால்ஸ். அது எப்படி ரிடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் என்சைம்ஸ் வித் சோடியம் அமல்கம் அண்ட் ஹைட்ரஜன். அதே மாதிரி சோடியம் போரோஹைட்ரைடுன்ற கேட்டலிஸ்ட் மூலியமாக ஹை ப்ரெஷரில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பாலியால்ஸ் உருவாகிறது வந்து சான்சஸ் அதிகம். ஸோ அதில் என்ன நடக்கும்னா ஆல்டோஸ்ன்றது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலியமாக இந்த பாலியால்ஸ்ன்ற ஆல்கஹால்ஸ் வந்து உருவாக்கும். ஸோ கீட்டோஸ் வந்து 2 ஆல்கஹால் அப்பியரன்ஸில் அந்த நியூ அசிமெட்ரிக் கார்பன், அதாவது நம்ம ஆனோமஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிருந்தானே அந்த புது கார்பன் உருவாகிறதுனால அந்த 2 ஆல்கஹால் ஃபார்ம் வந்து இங்கே உருவாகுது. ஸோ பாலியால்ஸ்ன்றது வந்து என்னென்ன உருவாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்னால 2 சார்பிட்டால் உருவாகும். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்னால சார்பிட்டால், அதே மாதிரி மேனிட்டால். ஸோ மேனோஸ்னால மேனிட்டால், கிளிசரால்டிஹைட்னால கிளிசரால், ஸோ எரித்ரால்னால எரித்ரோஸ்னால எரித்னால், ரிபோஸ்னால் ரிபுட்டால், கேலக்டோஸ்னால டல்சிட்டால். ஸோ இதை வந்து இதை வந்து முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு தனியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 0.5ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பாலியால்ஸ் வந்து பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்து அக்கறாயிட்டே இருக்கும். எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா சால்பிட்டால்ன்றது வந்து மவுண்டெயினஷ் பெரிஸில் வந்து நிறையா ஐசோலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் சார்பிட்டால் வந்து குளுக்கோஸ் வந்து ஹைட்ரஜனேஷன் பண்ணுறதுனால ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேனிட்டால் வந்து டெரஸ்ட்ரியல், அதே மாதிரி மெரைன் பிளான்ஸில் அக்கறாவதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பாலியால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ், அதாவது அழகு சாதனங்கள், அதே மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸ், டெசர்ட்ஸ், இங்கெல்லாம் நிறையா அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது இந்த பாலியால்ஸ்ன்றது. ஸோ ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ், அதாவது இது ஒரு 5 இருக்குங்க. அல்டோனிக் ஆசிட்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதாவது குளுக்கோஸ் மாலிகுல் வந்து புரோமைன் வாட்டரோட நியூட்ரல் பிஹெச்சில் ஆக்சிடைஸ் ஆகும்போது அல்டோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி யூரோனிக் ஆசிட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஆக்சிடேஷன் ப்ராசஸ், அல்டோசஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது யூரோனிக் ஆசிட் ஆகும்போது இது கீழே இருக்க லைன் வந்து எப்படி ப்ராசஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அதை வந்து நான் கடைசி பிக்சரில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அல்டாரிக் ஆர் சசாரிக் ஆசிட். ஸோ அல்டோஸ் மாலிகுல் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடோட ஆக்சிடைஸ் ஆகும்போது சாசாரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த அல்டாரிக் ஆசிட் வந்து கேலக்டோஸோட திருப்பி பண்ணும்போது மியூசிக் ஆசிட்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த இதில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. அது வந்து புரோமைன் வாட்டர் ஒரு நியூட்ரல் பிஹெச்சில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த C1 காம்பவுண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு CH2 இருக்க வேண்டிய இடத்துல COOH அப்படின்ற மாலிகுல் புதுசாக ஃபார்ம் ஆகிட்டு அல்டோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடோட ஆகும்போது 2 கார்பன் குரூப், அதே மாதிரி ஃபஸ்ட் அண்ட் 6th ஒன் ரெண்டுமே ஆக்சிடேஷன் ஆகிட்டு COOH COH சொல்லிட்டு மாறிட்டு அல்டாரிக் ஆசிட்ன்றது வந்து புதுசாக ஃபார்ம் ஆகுது.
அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C6 கார்பன் வந்து ஆக்சிடைஸ் H2O2 ஓட ஆக்சிடேஷன் ஆகிட்டு COOHன்றது வந்து இந்த சைக்கிளில் வந்து இங்கே தனியாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் ஒழுங்காக தெரிலன்னா கீழே நான் லெக்சர் நோட்ஸில் வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். அதோட மெத்தட்ஸை தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோ இந்த லெக்சருக்கான நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், மறக்காமல் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்து போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.